ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், இந்த கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன், இந்த சீமான், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, முக்கியமான ஆளுங்களே பார்த்தோம்னா இவங்களோட முக்கியமான கொள்கையும் சரி, முக்கியமான வேலையும் என்ன அப்படின்னா, எல்லா நடிகர்களையும் திட்டுறது, அந்த நடிகர்களோட ரசிகர்களை பார்த்தோன்னா கிண்டல் பண்ணுறது. அப்புறம் எப்படி பார்த்தோன்னா இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுதில்லை. அதனால தான் இவங்க தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க பார்த்தோன்னா மேடையில் பேசும்போது என் இனம், என் மக்கள் அப்படிம்பாங்க. நடிகரோட ரசிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போது பார்த்தோன்னா தற்கொலை ரசிகர்கள் அப்படின்னு அப்படியே பிரிப்பாங்க. இது அவங்களோட மனநிலைமை. மொழி ரீதியாகவே பிரிக்கிறவங்க பார்த்தோன்னா இதில் பிரிக்கிறது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் சரிதான். சரி, ஓகே. இப்போது இந்த சாட்டை துரைமுருகன் தளபதி விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் ப்ளஸ் தனுஷ் அவர்களையும் 3 பேரையும் பார்த்தோன்னா கேவலமாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு நேற்று அஜித் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அவர் சினிமாவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளை கடந்ததுக்காக அவர் ரசிகர்களை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் என்னோட சுயலாபத்துக்காக பார்த்தோன்னா நான் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டார். இது உடனே பார்த்தோன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. தன்னோட சுயலாபத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாதவர் அஜித், ஓகே. ஆனால் அவங்களோட வாழ்க்கை பார்த்தோன்னா எப்படி